பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா. எல்லாரும் காஃபி கொடுமா. மாப்பிள்ளை கொடு. பின்னால் நிக்கிறவங்களுக்கு கூட. சாப்பிடுங்க. என்ன தரகுற? மாப்பிள்ள என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எங்க குடும்பத்துல தம்பி சொல்றபடிதான் நாங்க செய்வோம். இப்ப வந்துருவாரு. அவர் வந்த உடனே நம்ம சம்பிரதாயப்படி எல்லாத்தையுமே பேசி முடிவெடுக்கலாம். தாராளமா. குடும்பத்துல ஒருத்தர் கலந்து பேசிட்டு முடிவு பண்றது நல்லதானே. பெரிய விஷயமாச்சே. வந்துட்டோம், அவசரம் இல்ல. சாப்பிட்ட கப்பல் வாங்கிக்கப்பா. அடடே, அதோ மாப்பிளோட மாமாவே வந்துட்டாரே. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறோம். ஐயா, இவர்தான் மாப்பிளோட தாய் மாமன். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. போன இடத்துல சின்ன வேலை அப்படியே இழுத்துடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சாரி. அதனால பரவாயில்லைங்க. ராஜி, வந்து ஒரு காஃபி கொடு. சரிங்க. சரோஜா, காஃபி கொண்டா. சரிம்மா. சார், நீங்க எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கீங்க. பொண்ணு வேற காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதையும் வாங்கிக்க மாட்டீங்க. என்னமோ பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருக்கு. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. ஆர்கே சார், இந்த சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம். என்ன காரணம்? வீட்டுக்குள்ளே 1000 காரணம் இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். என் மூத்த மகள் இப்ப என்னோட இல்ல, வெளியே போயிட்டான் தானேயா? இது என்ன பெரிய ரகசியம்? ஊர் அறிஞ்ச சமாச்சாரம் ஐயா. ஏன் இதே தர இருக்கிட்ட இந்த சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்லித்தான் கூட்ட வர சொல்லி இருக்கிறேன். ஏன் அனாவசியம் பழங்கதையெல்லாம் கிளறிட்டு இருக்கீங்க? ஐயா, இப்ப நடக்க போறது இந்த பொண்ணோட கல்யாணம். இவ என் மகளா இல்லாம இருக்கலாம். ஆனா என் மகளுக்கு எப்படி அமக்கமா கல்யாணம் பண்ணுவனோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தை அமோகமா நான் பண்ணி காமிக்கிறேன். புரிஞ்சுக்குங்க ஐயா. பாதிக்கப்பட்டது இந்த பொண்ணியா? அனாவசியமா இந்த பொண்ணை ஏன் தண்டிக்கிறீங்க? இங்க பாருங்க,
உங்க மூத்த மருமகளை பத்தி நாங்க இங்க பேச வரல. ஊர்ல பேசிக்கிற பேச்சு எங்களால காது கொடுத்து கேட்க முடியல. அப்படி என்ன பேசுனாங்க? அப்படி என்ன பேசுனாங்க? வேண்டாங்க, வேண்டாம். சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். சொல்லாட்டி தான் கோவம் வரும். ஆரம்பிச்சிட்டீங்களா? முடிங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? தம்பி, பிரச்சனையே உங்களால தான். என்னது? என்னாலயா? ஆமா, இப்ப உங்க மனைவி உங்க கூட இல்ல இல்லையா? இங்க பாருங்க, என் மனைவி இந்த வீட்டுல இல்லாததுக்கு 1000 காரணம் இருக்கும். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதுல ஒரு காரணம் தான் எங்க எல்லாருக்கும் உறுத்துது. என்ன காரணம்? உங்களுக்கும் இந்த பொண்ணு ரம்யாவுக்கும் தொடர்பாமே. என்ன முறைச்சு பிரயோஜனம் இல்ல. எப்ப ஊர்ல இந்த மாதிரி களங்கமான ஒரு பேச்சு ஏற்பட்டுடுச்சோ இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்ல. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க வரோம். வாங்க போலாம். ரம்யா, என்னங்க, கவலைப்படாதீங்க. ராஜி, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு. சாந்திமா, சாந்திமா. என்ன நாராயணா, ஏன் இப்படி ஓடி வர? என்னாச்சு? இல்லம்மா, பெரியம்மா வீட்டு வேலைக்காரி மூலமா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். மனசு கேட்கல, அதான் உங்கள்கிட்ட சொல்ல ஓடி வந்தேன். சொல்லு நாராயணா. அந்த அபிராமம்மா உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு இப்ப நல்லா அனுபவிக்கிறாங்க. விஷயத்த சொல்ல. அந்த ரம்யாவை பொண்ணு பார்க்கறதுக்கு வெளியில இருந்து மாப்பிள்ள வந்திருக்காங்க. நல்ல விஷயம் தானே. ஏற்கனவே 2-3 வாரம் தடைப்பட்டுடுச்சு. இதாவது நல்லபடியா நடக்கட்டும். சொல்ல வந்தது முழுசா கேளுங்கம்மா. அந்த வெளியூர் மாப்பிள்ளையும் ரம்யாவை வேண்டான்னு போயிட்டாரு. அடக்கடவுளே, ஏன்? அவங்க சொன்ன காரணத்தை தான் என்னால ஜீரணிக்க முடியல. அப்படி என்ன சொன்னாங்க? அதை எப்படி என் வாயால உங்ககிட்ட சொல்றதுன்னு தயக்கமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லு. ரம்யா அந்த வீட்டுல தங்கியிருக்காங்கல்ல? ஆமா. நம்ம கார்த்திக் ஐயாவும் அந்த வீட்டுல தானே இருக்காங்க? ஆமா. அதனால நம்ம கார்த்திக் ஐயாவையும் ரம்யாவையும் சேர்த்து பேசிருக்காங்க. அதே காரணமா சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கிறதாகவும் அந்த தொடர்பை தாங்க முடியாம கார்த்திக் ஐயாவோட சம்சாரம் சாந்தி அம்மா வீட்டை விட்டு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அந்த விலங்கமான பொண்ணு வேண்டான்னு அவங்க போயிட்டாங்க. இப்படி எல்லாம் கூடவா பேசுவாங்க? வேணுமா? நல்ல வேணும். அந்த அபிராமி பண்ண அட்டகாசத்துக்கும் அந்த ரம்யாவோட திமிருக்கும் இது பத்தாது, இன்னும் வேணும். எவ்வளவு அழகா வாழ்ந்த உங்களை எப்படிலாம் அவமானப்படுத்தினாங்க. அந்த ரம்யா எப்படிலாம் குத்தி காட்டினா.
தங்களை தட்டி கேட்க யாரும் இல்லை தைரியத்துல உங்களை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க. மத்தவங்க 1000 சொல்லட்டமா, உங்களை நம்ப வேண்டிய கார்த்திக் ஐயா உங்களை நம்பாதனால தான் அவர் மேல இன்னைக்கு வீண் பழி விழுந்துருச்சு. உங்க மேல வீண் பழி போட்டதுனால தான் அந்த அபிராமி தங்கச்சி ரம்யா மேல இன்னைக்கு கெட்ட பேர் வந்திருக்கு. ரம்யா வாழ்க்கை எப்படி அடிச்சு பாத்தீங்களா? நல்லவங்களை தண்டிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. அப்படி தண்டிச்சாங்கன்னா தண்டிச்சவங்கள அந்த ஆண்டவன் சும்மா விட மாட்டான். நிறுத்து நாராயணா, வேண்டாம் இந்த சந்தோஷம், இந்த திருப்தி நமக்கு வேண்டாம். அவரை 1000 குறை சொல்லலாம், பழி போடலாம், திட்டலாம். ஆனா அவர் மேல ஒரு கலங்கமும் வரக்கூடாது. ரம்யா வாழ வேண்டிய பொண்ணு, அவ மேல விளையாட்டு கூட கலங்க வரக்கூடாது. ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். என்ன தவிர அவர் வேற ஒரு பொண்ணு மனசார கூட நினைக்க மாட்டாரு. அவர் மேல எனக்கு அசாத்திய நம்பிக்கை இருக்கு. சாந்தி, இந்த நேரத்துல கூட உன் புருஷன் மேல நம்பிக்கை வச்சிருக்கியம்மா? வைக்கணுமா? எந்த நேரத்திலையும் புருஷன் மேல பொண்டாட்டி நம்பிக்கை வைக்கணும். அனிதா தன் புருஷன் மேல நம்பிக்கை வைக்காதனாலதான் தன் புருஷனை பிரிஞ்சு வாழ்றா. தினேஷ் சுவாதி மேல நம்பிக்கை வைக்காதனாலதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. எந்த காலத்திலையும் நான் என் புருஷன் மேல சந்தேகப்படவே மாட்டேன். அவர் என்னைக்குமே ராமன் தான். உன் நம்பிக்கையை நான் தப்பா சொல்லம்மா. உன் புருஷன் தப்பு செஞ்சிருப்பாருன்னு நான் நினைக்கல. ஆனா அபிராமி நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. இதையே அவ சாதகமா ஆக்கிக்க பாப்பா. ஆமாம்மா, ரம்யா மேல பழி வந்துருச்சு. உன் மாமனாரும் மாமியாரும் அதுக்கு பிராயச்சித்தம் செய்யணும்னு நினைப்பாங்க. அதனால உன் வாழ்க்கை பாதிக்கப்படுமேம்மா. நடக்க கூடாது. கடவுள் செய்யல, அப்படி எதுவும் நடக்க கூடாது. அந்த கடவுளே வந்தா கூட உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஒருவேளை அப்படியே தான் நடந்துச்சுன்னா என் உயிர் என்கிட்ட இருக்காது. என்னாச்சு? ஐயோ, என்ன காரியத்தை பண்ணிருக்கே நீ? அந்த பாருங்க, தவ கையை கட் பண்ணி தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. ரம்யா, என்னமா அது பைத்தியக்காரத்தனே? என்ன எல்லாரும் பேசிட்டே இருக்கீங்க? அவளை முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். வேண்டாம் அனிதா, இந்த கோரத்துல இப்ப நம்ம கூட்டிட்டு போனா அப்புறம் தற்கொலை முயற்சி கேஸ் எல்லாம் போடுவாங்க. அப்புறம் போலீஸ் அது நிறைய குழப்பம் வரும். வேணாம். ஐயோ ரம்யா, அதிகமா ரத்தம் போல. அதுக்கா இப்படி விட்டுற முடியுமா? முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க. டேய், மேல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் இருந்து எடுத்துட்டு வா. வேண்டாம்மா, வேண்டாம். என் தங்கச்சி பைத்தியக்காரி, இப்படியே செத்து போட்டோம். விடுங்க. பைத்தியமா போச்சு போச்சு. ரம்யா நல்ல வேலை கட் பண்ணிக்கிட்டது ஆழமா இல்லை. நீ இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இவளை காப்பாத்திட்டோம். நாளைக்கு இவ இதே முடிவு திருப்பி எடுக்க மாட்டாங்கிறதுக்கு என்னமா நிச்சயம்? இவள பொண்ணு பார்க்க வந்தவங்க இவளையும் கார்த்திக் மாமாவையும் சேர்த்து வச்சு பேசிட்டாங்க. நாளைக்கு ஊரே இதை பத்தி தானே மாமா பேசும். அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு யார் மாமா மாப்பிள்ளை தருவா? ஏற்கனவே எங்க அக்கா வாழ்க்கை பாலா போயிடுச்சு. நடப்புடமா அலையறா. அடுத்தது இப்ப என் தங்கச்சி. ஏன் மாமா, என் தங்கச்சி இந்த வீட்டுல இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக கார்த்திக் மாமாவையும் என் தங்கச்சி சேர்த்து வச்சு பேசுறாங்க இன்னைக்கு. இதுக்குதான் மாமா, இதுக்குதான் அன்னைக்கே நான் சொன்னேன் என் தங்கச்சி என் கூட நான் கூட்டிட்டு போறேன்னு. அன்னைக்கு நீங்க யாரும் என் பேச்சு கேட்கல. இப்ப யாருக்கு அவமானமும் வேதனையும்.
போதும் மாமா, போதும். தயவு செஞ்சு என் தங்கச்சியை எங்க அக்காவையும் என்கிட்ட கொடுத்துருக்கு. நான் கூட்டிட்டு போறேன். எங்க கூட்டிட்டு போவேன் சொல்லுடா, எங்கடா கூட்டிட்டு போவேன்? எங்கேயோ கூட்டிட்டு போறோம் மாமா. புரியாம பேசாத, எங்க போவேன்? நாங்க எங்கேயோ வெளில போய்க்கிறோம் மாமா. கார்த்திக், இங்க வாப்பா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு உனக்கு புரிஞ்சா? இன்னைக்கு இவன் தனிமரமா நிக்கிறானே, அதுக்கு அவதான் காரணம். அதனாலதான் இந்த ஊரு நாக்குல நரம்பு இல்லாம இவனை அந்த பொண்ணை சம்பந்தப்படுத்தி பேசுது. நீ ஏன்டா இந்த தண்டனை அனுபவிக்கணும்? நீ ஏதா பாவம் பண்ணியா? நீ ஏதா தப்பு பண்ணியா? ஒண்ணும் இல்ல. உன் பொண்டாட்டி தான் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு தனியா ஓடி போயிட்டா. நீ தவிச்சுக்கிட்டு நிக்கிற. அதே மாதிரிதான் பாவம் அந்த பொண்ணு அபிராமி. அவ புருஷன் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டா. அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சு. இது அத்தனைக்கு நடுவுல பாவம் அந்த சின்ன பொண்ணு தவிக்குது. அவ கல்யாணத்துக்கு தடை மேல தடை வந்துகிட்டு இருக்குது. ஆக தப்பே பண்ணாத ஜீவன்லாம் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கு. தப்பு பண்ண அந்த 3 ஜீவன் ஹாயா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? இது எந்த விதத்துல நியாயம்? இவனை பெத்தவங்க நாம இதை சரி பண்ண வேணாமா? எத்தனை நாளைக்கு நம்மளோட மகன், இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு மகன், பட்ட மரமா அப்படி தனியா தவிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? மத்தவங்க மாதிரி இவனு அவனோட மனைவியோட குழந்தையோட ஆனந்தமா வாழ்க்கை நடத்த நாம பார்க்க வேண்டாமா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆக இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஏன்டா அப்படி பாக்குற? எவ்வளவு நாளைக்கு இப்படி தனியா இருப்ப? அந்த சாந்தியை நினைச்சிட்டு இருக்க? மறந்துடுவல. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணியே ஆகணும். இதே நிலைமையில தான் அபிராமி இருக்கா. அவளோட வாழ்க்கை என்னமோ போயிருச்சு. அவளோட வாழ்க்கையோட குறிக்கோள் ஒரு தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை சந்தோஷமா இருக்க வச்சு பார்க்கணும். அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும், உனக்கும் கல்யாணம் நடக்கணும். இந்த ஊரும் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிருச்சு. அத நான் நிஜமாக்க போறேன். என்னடா தப்பு? அவளுக்கும் கல்யாணம் ஆனா உனக்கு கல்யாணம் ஆனா 2 பேரும் கல்யாணம் ஆச்சுன்னா ஒரே கல்ல 2 மாங்க 2 பேர் பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஆமாடா, இது யோசித்த முடிவு வந்திருக்கிறேன். This is my final decision. கரெக்டா சொன்னீங்கப்பா. நான் சொல்ல நினைச்சதை நீங்க சொல்லிட்டீங்க. கண்டிப்பா ரம்யாவை அண்ணன் தான் கட்டிக்கணும். அதுதான் நம்ம அன்னைக்கு செய்யற பரிகாரம்.